வணக்கம் மக்களே. ஒரு துக்கமான செய்தி. அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு தான். சமீபமாக உங்களுக்கு தெரியும், கரூர் மாவட்டத்தில் நம்ம விஜய் சார் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். ஸோ அந்த இடத்துல கூட்ட நெரிசல் காரணமாக பல்வேறு உயிர்கள் போனது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பிரிந்தது. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 குழந்தைகள் அதில் அடக்கமாக இருக்குது. ஒரு 10 பெண்மணிகள் இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆண்களும். ஸோ இந்த 10 குழந்தைகள் 10 பெண்மணிகள் இத்தனை பேர் இறந்துருக்காங்க அந்த துயர சம்பவத்தில். ஸோ அதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில மருத்துவ ஆங்கிள்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அரசியலை நம்ம மேலோக்கா ஒரு லாஸ்ட்டில் பேசுவோம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், விஜய் சார் அந்த மீட்டிங் கரூரில் பிளான் பண்ணது நடந்தது. ஸோ அந்த மீட்டிங் என்ற எண்டில் பார்த்தீங்கன்னா, நியூஸ் அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 பேர் பலி, 3 பேர் பலி, அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் பலின்ற லெவலுக்கு அந்த இதில் நடந்தது. ஸோ இது யார் பிரச்சனை, என்ன பிரச்சனை, அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி மருத்துவ ஆங்கிளில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆஸ் அ டாக்டராக. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கூட்ட நெரிசலான மீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அட்டெண்டே பண்ணக்கூடாது அப்படின்றத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு குழந்தைங்களை, இந்த கை குழந்தைங்களை, இந்த சின்ன குழந்தைங்களை தயவு செஞ்சு கூட்டு போகாதீங்க. இது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது, இந்த 60-65 வயசு மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. 3வது, ஆல்ரெடி நான் ஒரே ஹார்ட் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, மாத்திரை போட்டுன்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் மருந்துலாம் விட்டுட்டா டகடன்னு கை ஆட ஆரம்பிச்சிடும் சுகரில், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி மீட்டிங்க்கு போகாதீங்க. இதெல்லாம் மெயினான விஷயமாக சொல்ல விரும்புகிறேன். இதை தாண்டி இந்த மாற்றுத்திறனாளி பேஷண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு கண்ணு தெரியாது, நான் பிளைண்டு, எனக்கு காது கேட்காது, நான் கொஞ்சம் செவிடு, நான் கொஞ்சம் காது கேட்காது, இல்லை ஒரு ஊனமுற்றோர், இந்த மாதிரி எனக்கு கை கால் இதெல்லாம் கொஞ்சம் வீல் சேரில் தான் போவேன், இல்லை ஒரு கிளச்சு வச்சு தான் நடக்க முடியும். இப்போ நீங்களாம் இந்த மாதிரி கூட்ட நெரிசலான இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க ஃப்யூச்சர்லையும். ஏன்னா நல்லா இருக்கிறவங்களே தத்தளிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கண்ணு கொஞ்சம் தெரியல, காது கேட்கல, இல்லைனா கை கால் வரலன்னும் போது நம்ம அந்த இடத்துல சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமாயிடும், ரொம்ப டேஞ்சரும் கூட. ஸோ மெயினாக இந்த பாப்புலேஷன், இந்த வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், இந்த நோய்வாய்ப்பட்டவங்க, அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிங்க, இந்த மாதிரி இந்த கண்கள் காதுகள் இதெல்லாம் நம்ம கேட்கல, இவங்க எல்லாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்ட நெரிசலை அவாய்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு மீட், இப்போ எக்ஸாம்பிள் சேர் நம்பர்லேருந்து உங்கள் சீட் நம்பர்லேருந்து ஆடிட்டோரியத்தில் ஒரு கான்செர்ட் நடக்குது, இல்லை ஒரு மீட்டிங் நடக்குது, இதான் நம்மளோட சீட்டு, ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே நடக்குது, 1000 பேர் தான் வருவாங்க, உங்கள் சீட் இதுதான் பதிவு செஞ்சுருக்குன்னா நீங்கள் தைரியமாக போகலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாப் மீட்டிங் மாதிரி யார் வேணால் எவ்வளோ வேணால் உள்ளே போகலாம் அப்படின்ற இடத்துக்குலாம் நீங்களாம் போகாதீங்கன்றது ஒரு டாக்டராக நம்மளோட முதல் தாய்மையான ஒரு இம்பார்ட்டண்ட் வேண்டுதலாக உங்ககிட்ட வச்சிடுறேன். இது ஒன்று. 2வது பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங்கில் சிக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம மெயினாக பண்ணணும் மக்கள் சைட்லேருந்து அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பயந்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு உடனே பால்பிட்டேஷன்ஸ், அதாவது ஹார்ட் ரேட்லாம் டக்குன்னு ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிரும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மயக்கம் வரலாம், ஏதாவது வரலாம். ஸோ முதல்ல பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, முதல்ல என்ன பண்ணலான்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1. 2வது, தயவு செஞ்சு உங்கள் கைகளெல்லாம் தூக்கிடாதீங்க. தூக்கிட்டு ஐயோ இது அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூச்சல் ஏற்றுறது பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அதை பண்ண வேணான்றன்னா, இங்கே இந்த கூட்ட நெரிசலில் இந்த 30-40 பேர் இறந்தாங்களே, இதை மிதிப்பட்டு இறந்தாங்க அப்படின்றது ரொம்ப சுற்ற அளவுக்கு கம்மி சான்ஸ் தான். இந்த மாதிரி கூட்ட நெரிசல், அதாவது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஸ்டாம்பீடுன்னு சொல்லக்கூடியதில் இறக்குறதுல மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்ஃபைக்சியா. ஆஸ்ஃபைக்சியானா என்ன அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஸ்ஃபைக்சியா என்னென்னா மூச்சு திணறல். இப்போ யாராவது ஒருத்தவங்க கையை எடுத்து நம்ம வாயில் மூடிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மூச்சு திணறல், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம்னா மூச்சு விட முடியும், மூச்சு திணறல், அது எல்லாமே ஆஸ்ஃபைக்சியா. அப்போ இந்த கூட்டத்தில் எப்படி ஆஸ்ஃபைக்சியா ஏற்படுதுன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில், அதாவது ஒரு 110 110 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கணும் அப்படின்றது ரூல்ஸ், ஓகேங்களா, ஒரு 110ல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 110லேயே அந்த ஸ்கொயர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் நிற்கிறான். ஸோ அங்கே நிற்கிறதுக்கே இடம் இல்லை. நம்ம வீடியோவில் காட்சிகள்லாம் பார்த்துருப்போம், அந்த கூரையை பிச்சுக்கிட்டு மேலே வராங்க, அந்த ஷெட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு எல்லாம் வெளியே போகிறாங்க. அந்தளவுக்கு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது அந்த கூட்டம், அப்படியே ஒரு கூட்டம். அப்போ அந்த நெரிசலில் மாட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, 4ஆம் பக்கத்துலேருந்து உங்களை அழுத்தும் போது உங்களோட நுரையீரல் விரிஞ்சு திருப்பிய பொசிஷனுக்கு வரமாட்டேங்குது. இப்போ நார்மலாக சராசரியாக
ஒரு ஆண்கள் மூச்சு விடணும்னா 5லேருந்து 8 சென்டிமீட்டர் தேவை. அப்போ தான் இப்படி ஒரு மூச்சை விட முடியும். பெண்களுக்கு மினிமம் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் தேவை. அப்போ தான் பெண்களும் ஒரு மூச்சு விட முடியும். ஆனால் இந்த இடத்துல ஸ்பேஸே இல்லாத போது இந்த சைட்லேருந்து ஒருத்தர் அழுத்துறாங்க, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒருத்தர் அழுத்துறாங்க, பின்னாடிருந்து ஒருத்தர் அழுத்துறாங்கன்னும் போது அவனால் மூச்சை விரித்து விட முடியல. அப்போ மூச்சு விரித்து விட முடியலன்னா அப்போ காற்று அவனால் சுவாசிக்க முடியல. அப்போ மூச்சு திணறல் ஏற்படுது. மேக்ஸிமம் டைம் 3 நிமிடத்துலேருந்து 5 நிமிடம் தான். 3 நிமிடம் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக மூச்சு இழுத்து விட முடியலன்னா டக்குன்னு உடம்புல ஆக்சிஜன் கம்மியாகுது. இதை தான் நம்ம மெடிக்கலில் ஹைபாக்சியா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ ஆக்சிஜன் குறையும் போது டக்குன்னு மூளை என்ன பண்ணுதுன்னா, ஐயோ ஆக்சிஜன் குறையுதுன்னு அவனை மயக்க போட்டு விழ வைக்குது. அப்போ ஆள் கீழே வேறான். அப்போ இன்னும் கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக நடக்குது. ஸோ அன்கான்ஷியஸாக டக்குன்னு நம்ம ஆளை அந்த ஆக்சிஜன் குறைவு மாற்றுது. 1. 2வது ரொம்ப நேரமாக ஆக்சிஜன் 3லேருந்து 5 நிமிடங்கள் கம்மியாகவே இருக்குன்னா டக்குன்னு ஹார்ட்டுக்கு போகிற ஆக்சிஜனும் குறையுது. அப்போ சடனாக கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படலாம், ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஏற்படலாம், உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா செயலிழக்கலாம். அப்போ அதனால தான் அந்த பேஷண்ட்ஸ்லாம் டக்குன்னு கோமாவுக்கு போயிடுவாங்க, இல்லை திடீர்னு ஹார்ட் நின்றுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்போது இந்த ஸ்டாம்பீட் கூட்ட நெரிசலில் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இறப்பு என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஸ்ஃபெக்சேஷன், அதாவது மூச்சு திணறல். ஏன்னா 4 சைட்லேருந்து அழுத்தும் போது நுரையீரல்னால விரிஞ்சு வர முடியல. இதுதான் மெயின். 2வது தவறுதலாக தள்ளி விட்டுடுறாங்க, இல்லைனா வந்து நீங்களே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறீங்கன்னும் போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மேலே ஏறுறது. ஓகேங்களா, ட்ராம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ட்ராம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ஏறும் போது முக்கியமான ஒரு சில உறுப்புகளில் மிதித்தோம்னா அந்த உறுப்புகள்னால நம்ம உயிர் பிரியலாம். இப்போ எக்ஸாம்பிள் தலையில் அடிப்படுத்து தலையிலேயே மிதிக்கிறாங்க, இல்லை தொண்டைக்குழியிலேயே மிதிக்கிறாங்க, நெஞ்சில் மிதிக்கிறாங்க. இந்த 3 இடத்துல நம்மளுக்கு மிதிக்கும் போது முக்கியமான உறுப்புகள் போகுது, விண்டு பைப் போகுது. அப்போ இங்கே மிதித்து இந்த இடத்துல ஃப்ராக்சர்லாம் ஆகி இந்த இடத்துல இதுவாச்சுன்னா காற்றே விட முடியாது. நெஞ்சுக்குழியில் மிதிக்கும் போது இந்த எலும்புகள்லாம் வந்து ரொம்ப நெப்பமான எலும்புகள். அதை போட்டு டப்புன்னு ஒரு 10 பேர் எது மிதிச்சானா டப்புன்னு அந்த எலும்புகள் ஈஸியாக உடைய வாய்ப்பு இருக்குது. உடஞ்சி நுரையீரல்லையோ இருதயத்திலோ குத்த முடியும். குத்தும் போது நம்மளுக்கு நியூமோதொராக்ஸோ இல்லைனா ஹார்ட்டை குத்தும் போது டேம்பனைடாக வந்து உடனே உயிர் பிரிய வாய்ப்பு இருக்குது. அப்போது எவ்வளோ டேஞ்சர்னு பாருங்கள். ஸோ முதல் காரணம் ஆஸ்ஃபெக்சியா, மூச்சு திணறல். 2வது இந்த மாதிரி கீழே வரும்போது அடிபட்டு இறக்குறது. இந்த 2. 3வது சில பேர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்னென்னா, காலையிலேருந்தே நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது 4வது காரணத்தில் தான் போட முடியும். இப்போ டீஹைட்ரேஷனால் உடனே உயிரெலாம் பிரியாது, ஆனால் டீஹைட்ரேஷனால் மயக்கம் வரும்ல. இப்போ ஒன்று காலையிலேருந்து அந்த வெயிலில் நம்ம தளபதி வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டத்துக்கு வெயில் பட்டு உடம்புல நீர் சத்து குறையும் போது, தண்ணி நீங்கள் சரியாக குடிக்காத போது அப்போ வந்து ஒரு மயக்கம், ஒரு கேர் வரலாம். அப்போ சின்னதாக தள்ளும் போது ஈஸியாக ஒருத்தவங்க விழுந்துருவாங்க. விழுந்துட்டா மித்தது அந்த க்ரௌடு பார்த்துக்குமே, ஒருத்தர் மேலே ஏறி மிதிக்கிறாங்க இது அதுன்னு சொல்லிட்டு. அதனால் இது எல்லாமே வந்துட்டு அங்கே இறந்தவங்க ஏன் இறந்தாங்கன்ற முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் தான். அப்போது பப்ளிக்கான நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கையை தயவு செஞ்சு மேலே தூக்கிட்டு கூச்சல்லாம் போடாதீங்க. உடனே என்ன பண்ணணும்னா அந்த 2 கையும் இந்த பாக்ஸிங் பொசிஷனில் கொண்டு வந்து வச்சிடணும். ஏன் இந்த பாக்ஸிங் பொசிஷனில் கொண்டு வந்து வைக்கணும்னா, இப்படி வைக்கும் போது முன்னாடி இருந்து ஒருத்தர் தள்ளுறாங்கன்னா அவங்களால இதை தள்ள முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த 5லேருந்து 8 சென்டிமீட்டர் ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நீங்கள் வந்து மூச்சை வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு அப்படியே மெல்லமாக அந்த க்ரௌட்லேருந்து வெளியே எப்படி தள்ளி போகலான்னு பார்க்குறோம். நீங்கள் அதை விட்டுட்டு இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லா சைட்லேயும் கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றது ரொம்ப முக்கியம். 3வது வந்து என்ன பண்ணோம், தவறுதலாக கீழே விழுந்துட்டீங்க, தெரியாமல் தள்ளி விட்டாங்க, கீழே விழுந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு வெயிட் பண்ணாதீங்க, டக்குன்னு சுருண்டுருங்க. பாம்பு எப்படி டக்குன்னு சுருளுமோ அந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் இந்த குழந்தைங்க பொசிஷன் மாதிரி சுருண்டுறணும். சுருண்டுறதுக்கு எதுக்கு அப்படின்னா, இப்படி கீழே இப்படி சுருண்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த நெஞ்சு பகுதிகளை நீங்கள் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிடுறீங்க. 1. 2வது தலைகளும் வந்து இப்படி வச்சுக்கும் போது தலைகள் அடிபடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. 2. 3வது தொண்டை பகுதியும் ப்ரொடெக்ட் ஆகுது. 3. அப்போ நெஞ்சும் ப்ரொடெக்ட் ஆகிடுது, தொண்டையும் ப்ரொடெக்ட் ஆகுது, தலையும் ப்ரொடெக்ட் ஆகுது. அப்போ மிதிக்கிறவங்க உங்கள் கையோ இல்லைனா கால்லையோ இல்லைனா வந்து பேக்கில் படக்ஸ் பகுதியிலையோ இந்த மாதிரி தான் மிதித்து போவாங்களே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயினான இடத்துல வந்து மிதிக்கிறதுன்றது வந்துட்டு நடக்காது. அப்போ உயிருக்கு ஆபத்து. அப்போ 2-3 பேர் மிதிச்சு போது 4வது ஆள் பாவம் என்ன ஒருத்த கீழே வந்திருக்கான்னு ஒன்று தூக்குவான், டக்குன்னு எழுந்துட்டு இந்த பொசிஷனில் அப்படியே வெளியே வரலாம். அதே மாதிரி இந்த க்ரௌடில் நீங்கள் இருக்கும் போது அப்படியே அந்த க்ரௌடு போகிற ஃப்ளோலேயே அப்படியே போகணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும்னு ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களை இன்னும் வந்து டேஞ்சரில் வந்து உள்ளாக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருந்துட்டு
மாட்டிக்கிட்டோம்னா என்னென்ன வந்து முன்ஜாகிரதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு நம்ம தர ஒரு அட்வைஸ். ஆனால் இது வந்து மெயின் அட்வைஸ் கிடையாது. மெயின் அட்வைஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அன்ஆத்தரைஸ்டாக இருக்குன்னா போகாதீங்கன்றது தான் ஃபஸ்ட் அட்வைஸ். இது ரெண்டாவது, பை சான்ஸ் தெரியாமல் சிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான நம்மளோட அட்வைஸ் வந்து இதுவாக இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மீட்டிங்லாம் போகிறீங்கன்னா இந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? கொஞ்சம் இந்த ஓஆர்எஸ், அதே மாதிரி இந்த ஓஆர்எஸ்னால் வந்து அந்த இது இருக்குல்ல, உப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த உப்பு சத்து உள்ளக்கூடிய அந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட், எலக்ட்ரால் மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் ஊற்றி கலக்கி எடுத்துகிட்டு போங்க. ஸோ தட் நடுவில் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாடி டீஹைட்ரேஷன் போகாது. தேவையான உப்பு சத்துக்கள், சோடியம் சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள்லாம் உடம்புல இருக்கும்போது மயக்கம் அவ்வளோ ஈஸியாக வராது. ஓகே, ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த குழந்தைங்க 10 பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் லாஜிக்கே நீங்கள் எனக்கு புரியல, ஏன் தான் பேரண்ட்ஸ் இப்படி அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களோட ஹைட் என்ன? ஒரு 4 அடி 4.5 அடி தான் குழந்தைங்களோட ஹைட்டு. அடல்ட்ஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி 5.5 அடி 6 அடிக்கு இருக்காங்க. அப்போ குழந்தைங்க இவ்வளோன்னு இருக்கும் போது கூட்ட நெரிசலில் மற்றவங்களாம் வந்துட்டு 6 அடி 5.5 அடின்னு இருக்கும் போது அந்த குழந்தைங்க ஜென்ரலாகவே கீழ் பகுதியில் மாட்டிக்கோங்க. அப்போ வந்து யாரை ஈஸியாக நெரிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நெப்பமான எலும்புகள் ஈஸியாக கீழே விழுந்துடும். ப்ளஸ் கீழே ஹைட்டில் இருக்கும்போது ஆக்சிஜன் காற்று பரிமாற்றமும் கம்மியாயிடும். அப்போ எவ்வளோ ரிஸ்க்கு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த 10 குழந்தைங்களோட நின்றுதுன்றது ஏதோ நம்ம லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயங்களாக வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே மக்கள் வந்து நம்ம வந்து யோசிக்கணும், இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களாக இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு பல கேள்விகள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெடிக்கல் சார்பாக நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். ஆனால் இதை தாண்டி அடுத்து வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக, ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு சில விஷயங்களும் நம்ம யோசிச்சாகணும். நம்மளோட கேள்விகள் பல விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து கரூரில் வந்து அந்த தெருவில் நம்மளுக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 20,000 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடுதலாக ஒரு நெரிசல் வந்து அதிகமாக ஒரு 25,000 பேர் 30,000 பேர்கிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏன் வந்து ஒரு ஜாம் பேக்டான இடத்துல வந்து ஒரு பர்மிஷன் நம்ம வந்து கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த இடத்துல இவ்வளோ, ஏன்னா நம்மளுக்கு விஜய் சாருக்கு வந்து ஒரு மீட்டிங்கும் நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு நாமக்கல் போனார், அதுக்கப்புறம் திருச்சி போனார், அதுக்கப்புறம் ராமநாதபுரம், இந்த மாதிரி பல ஏரியா சுற்றும் போது அவருக்கு வர கூட்ட நெரிசல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. பல பேர் அவரை பார்க்கணுன்னே, இப்போ நானே கூட இப்போ நம்ம தெருவில் விஜய் சார் வந்தாருன்னா எட்டி பார்த்துட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக போவோம். ஏன்னா அவர் ஒரு ஸ்டார்டம், அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கணும் போது எல்லாரும் லேடிஸ்லேருந்து எல்லாம் ஆசைப்படுறாங்க ஒரு தடவை விஜய் சார் பார்க்கணும். அப்படி இருக்கும் போது இந்த பர்மிஷன் ஏன் இவ்வளோ சின்ன இடத்துல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட கண்டிப்பாக முதல் பார்வையாக வந்து இருக்குது. ரெண்டாவது, நிறைய டைம் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் வேறு ஒரு சைடில் பார்த்தா நடுவில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை மீட்டிங் முன்னாடியே பல ஆம்புலன்ஸுகள் வருது, ஆரம்பித்தவொன்னு பல ஆம்புலன்ஸுகள் வருது. இதில் ஒரு பெரிய சர்ச்சைகளை வந்துட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா கரூர்னும் போதே சர்ச்சை தானே, கரூரில் பல அரசியல்கள் சூழ்ந்து பல அரசியல் நடக்க தானே செய்யும் அப்படின்னும் போது. ஏன்னா நிறைய இது சொல்கிறாங்க, இத்தனை மீட்டிங் நடத்தியிருக்காரு, அங்கெல்லாம் எதுவுமே நடக்கலையே, கரூரில் மட்டும் வந்து ஏன் இதெல்லாம் நடந்தது, அப்போ இதில் என்ன அரசியல் இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் வேற ஒரு சைடு டிபேட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் கல்லை எரிஞ்சாங்க, செருப்பு கொண்டு எரிஞ்சாங்க, கிழிச்சாங்க, தள்ளி விட்டு போனாங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் பல தொண்டர்கள்லேருந்து மக்கள்லேருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் பொய்யின்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிபேட் போயிட்டே இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா, காவல்துறையோட அரசோட பொறுப்பு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து இவருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னும் போது இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வேலை செஞ்சுருக்கணும். இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்கக்கூடாது. ஒரு ஓப்பன் மைதானத்துலேயோ, ஒரு மாநாட்டில் நடத்தினார், மதுரை மாநாடு, நம்ம விக்ரவாண்டி மாநாடு, அந்த மாதிரி ஓப்பன் இடத்துல தான் அவருக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு வர கூட்டம் கட்டுக்கலங்காத கூட்டமாக இருக்குன்னும் போது அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் கொடுக்கறது பெட்ரு. அதே மாதிரி ஏன் ஒரு என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக பண்ணக்கூடாது? இவ்வளோ பேர் தான் அலவுடு, ஸோ போலீஸ் ஏன் இவ்வளோ பேரை உள்ளே விட்றாங்க, நீங்கள் இவ்வளோதாம்மா அலௌடு, இடம் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏன் நிறுத்தலை? 2. 3வது, ஏன் ஒரு ப்ராப்பர் எக்ஸிட் பாயிண்ட்டே இல்லையா? ஏன் மக்கள் ஜாம் ஆனவுடனே அங்கங்கே ஈஸியாக வெளியே போகிறதுக்கு ஏன் எக்ஸிட் பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணல? இது மாதிரி விஷயங்கள் 3. 4வது பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ்க்கு ஏன் ஒரு தனி ட்ராக் வைக்கலை? இல்லை ஜென்ரலாக அதெல்லாம் ஒரு பேசிக்காக வந்து ஒரு டிசாஸ்டர் ஒரு மேனேஜ்மெண்ட் என்னமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ்க்கு தனி ரூட் இருக்கும். ஸோ ஆம்புலன்ஸ் வந்து டக்குன்னு அப்படியே ஏற்றினா அப்படியே போயிடும். இந்த கூட்ட நெரிசலில் நடுவில் அந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும் போல இருக்க. அந்த 1 மணி நேரம் அந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போகிறதுக்குள்ளே என்னென்ன நடக்கும்? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்கமிங் மீட்டிங்ஸில் வந்துட்டோ இல்லை அப்கமிங் கூட்டத்திலையோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து காவல்துறையோ அரசாங்கமோ இதுக்கெலாம் வந்து ஒரு இது எடுக்கணும். இப்போ பல விசாரணைகள் போயிட்டுருக்கு, கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கிறாங்க, மத்திய அரசும் வந்து விசாரணை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. விஜய் சார் சமீபமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, யார் இதுக்கு பின்னாடி இருக்கீங்க, யாராக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, என்னோட இது பண்ணாதீங்க அப்படின்ற அவரும் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் சார் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் கூட்டாச்சு நம்மள ஒரு விஷயம் உடன்படுறோம். என்னன்னா
ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒரு லாஜிக்கான விஷயம் தான். 8:30 மணிக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க நாமக்கல்ல பேசுறதுக்கு. ஆனா, அவர் 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புறாரு. அப்படின்னும்போது, அங்க போய் சேர்றதுக்கு 12, 1 மணி அந்த மாரி ஆயிடுது. ஸோ, அந்த டைமிங் 12:30, 1 மணிக்கு அவர் வந்து கரூர்ல பேசணும்னா, அவர் இங்க பேசும்போது மணி 7 மணி ஆகுது. ஸோ, அந்த டைமிங் பங்க்சுவாலிட்டி வந்து சார் வந்து அடுத்த மீட்டிங்ஸ்ல வந்து மெயின்டெயின் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, உங்கள நம்பி அங்க வெயிட் பண்றவங்க லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்னும்போது, கரெக்ட்டா அந்த குடுத்த டைமிங்ல முடிச்சுட்டு போயிரணும் அப்படின்றதும் இனிமேல் நம்மளோட பொறுப்பா இருக்கும். அதாவது நம்மளோட தாவேகா கட்சி, விஜய் சாரோட பொறுப்பா இருக்கும்ன்றதும் நம்மளோட பார்வை. ஸோ ஓவராலா நம்மளோட பார்வை இதோட மீட்டிங் என்னன்னா, இது ஒரு துயரமான சம்பவம். நடந்திருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து பியூர் கிரவுட் மிஸ்மேனேஜ்மென்ட்டு. கண்டிப்பா வந்து காவல்துறை சைட்ல இருந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் சைட்லேருந்து கொஞ்சம் ஃபெயிலியர் நடந்திருக்கு. அதே மாரி இவங்க சைட்லேருந்து டைமுக்கு வராத மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து தவறுகள் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஆனா இதில வந்து பலியாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவி பொதுமக்கள் தான். ஒரு நோயாலேயோ, ஒரு கேன்சர்னாலேயோ இறந்தா பரவால்ல. ஆனா இங்க இறக்கிறது சும்மா வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு போயி, ஒரு கூட்ட நெரிசல்ல நம்ம ஒரு ஹீரோவ பார்க்கறதுக்காக நம்ம உயிர விடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு யோசிங்க. ஜாலியா ரூம்ல உட்காந்து, வீட்ல உட்காந்துட்டு மொபைல்ல பாருங்க. நானும் மொபைல்ல தான் பார்த்தேன். போதுமே. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் சிந்திச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.